ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிகள் சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேஷம், கடகம், துலாம், மகரம் எனும் சரராசியில் பிறப்பவர்கள் ஓர் இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கியே பயணிப்பவர்களாக இருப்பார்கள். தன் முயற்சிகளில் தொடர்ந்து முன்னேறி வெற்றியை பெறுவார்கள். அதேபோல் ஸ்திர ராசிக்காரர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய குறிக்கோளிலும் எடுத்த முடிவிலும் உறுதியாக இருந்து சாதித்து காட்டுவார்கள். உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்கள் முடிவுகளை மாற்றக்கூடியவர்கள், மாற்றத்தின் மூலம் முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். இதை போலவே 27 நட்சத்திரங்களும் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை குல நட்சத்திரங்கள், உபயகுல நட்சத்திரங்கள், சாமானிய நட்சத்திரங்கள். அஸ்வினி, கார்த்திகை, மிருகசிரிஷம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி ஆகிய 13 நட்சத்திரங்கள் குல நட்சத்திரங்கள் ஆகும். இந்த குல நட்சத்திரம் எனும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொந்த உழைப்பாலும் முயற்சியாலும் திறமையாலும் உயர்வை பெறுவார்கள். சாதனைகள் பல புரிபவர்களாக இருப்பார்கள். தான் கொண்ட லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் அடைந்தே தீர்வார்கள். இவர்களின் கொள்கையும் குறிக்கோளும் தெளிவானதாக இருக்கும். அவற்றை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வெற்றியை பெறுவார்கள். தனிப்பெரும் சாதனைகளை படைப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே. இரண்டாவதாக உபயகுல நட்சத்திரங்கள் பரணி, ரோகிணி, புனர்பூசம், ஆயில்யம், சுவாதி, கேட்டை, திருவோணம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. இந்த உபயகுல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறரின் தயவுடன் வெற்றிகளை பெறுபவர்கள். பிறருடன் இணைந்து குழுவாக செயல்படுவதில் அதிக அளவு வெற்றியை பெறுவார்கள். தனித்து இவர்கள் முயற்சிகளில் ஈடுபட்டாலும் பிறரின் ஆதரவும் ஆலோசனையும் இன்றி வெற்றிகளை பெறுவது கடினம். இவர்கள் பிறர் சேர்த்து வைத்தவைகளை அனுபவிப்பவர்கள். மூன்றாவதாக சாமானிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, பூரம், அஸ்தம், அனுஷம் ஆகிய 4 நட்சத்திரங்கள் சாமானிய நட்சத்திரங்களாகும். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரண மனித வாழ்வின் மீது பற்று கொண்டு இவ்வுலக இன்பங்களை அனுபவித்து சாதாரணமான வாழ்வை வாழ்வதற்கே அதிக விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுக்கு சாதகமான நட்சத்திர நாட்களிலும் ராசிகள் வரும் நாட்களிலும் எந்த செயலை செய்தாலும் நன்மைகள் குறைவின்றி கிடைக்கும். இது போன்ற மேலும் பல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.